132வது நிகழ்ச்சி. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்கு தமிழக பேரவையின் தலைவர் தேசிய நல்லாட்சியர் முனைவர் செல்லப்பா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு முன்னிலை வகிப்பதற்கு தமிழக பேரவையின் செயலாளர் திரு மு. ஆர். நசீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். சைவசபையின் தலைவர் திரு CVS ஜெயலலிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். திருவூர் பிரகாச வள்ளலார் தமிழ் தொண்டு பற்றி பேசுவதற்கு திருநெல்வேலி பழையப்பேட்டை ஊழியஸ்தானம் ஆசிய பயிற்சி நிறுவனம் முதல்வர் முனைவர் சி. ஜெயமேரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இசை நாடகச் செம்மல் கேட்பு சுந்தரம்பாள் அவரை பற்றி பேசுவதற்கு பாளை டான் போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி இரா கணை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நூல் ஆசிரியர் வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அடுத்து வண்ணார்பேட்டை வழக்கறிஞர் சுந்தரம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். தொழிலதிபர் ரோட்டரி சங்கத்தின் அவர்கள் சார்ந்த ராமணி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய தமிழ் முழக்க பேரவையின் 182வது நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. அதன் தலைமையேற்று தர இருக்கும் தேசிய நல்லாசிரியரும் தமிழ் முழக்க பேரவையின் தலைவருமான முனைவர் ஐயா சு. செல்லப்பா அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெறும். முதல் நிகழ்வாக இறை வணக்கம் வரவேற்புரை தமிழ் முழக்க பேரவையின் இணைச் செயலாளர் க. ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாதா பிதா குரு தெய்வங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என முதற்கண் நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு எனது வரவேற்புரையை துவக்குகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க சைவ சபை அரங்கத்திலே திரதி மாதம் இறுதி செவ்வாய்தான் நடைபெறுகின்ற தமிழ் முழக்க பேரவையினுடைய 182வது நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையை நடத்தி பெறுகின்ற எங்கள் தமிழ் முழக்க பேரவையினுடைய தேசிய நல்லாசிரியர் முனைவர் மரியாதைக்குரிய செல்லப்பா ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து சிறப்பு செய்கின்ற எங்கள் பேரவையினுடைய செயலர் அன்பு மாமா நசீர் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஐயா முருகேசன் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். சார் ராஜகோபால் சார் சுந்தர சார். அடுத்தபடியாக மேலும் இந்த நிகழ்ச்சியிலே வழக்கறிஞர் சுந்தரமையா அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே திருவருக்கு பிரகாச வள்ளலாரிய தமிழ் தொண்டு பற்றி தொகுலுரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஊழியர் ஸ்தானம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் ஜெயமேரியம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். இசை நாடகச் செம்மல் KP சுந்தரமானவை பற்றி தொகுலுரை ஆற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் ஆசிரியர் வள்ளலார் திருமண்டலத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திருமதி ரா. ஜனனியம்மா அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே வெளியிடவிருக்கின்ற நூலை பெறுவதற்காக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ரோட்டரி சுழற்கழகத்தினுடைய மூத்த உறுப்பினரும் லயன் பஸ் அதிபருமாகிய மரியாதைக்குரிய ரமணி ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். பேராசிரியர் ஆறு ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற முனைவர் மனோன்மணியம் சுந்தரா பள்ளிகளுடைய பேராசிரியர் சுடகாரி அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். பள்ளியூர் கலை அள்ளிக்குருடைய பேராசிரியர் மரியாதைக்கு மகாலட்சுமி அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். செல்லே வீணா ராஜகுமாரி அவர்களே, திருமதி இந்திரா நிர்மலா அவர்களே, இசையாசிரியர் நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்களே,
கண்ணதாசன் இலக்கிய பேருடைய செயலாளரும் மரியாதைக்குரிய சேரை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு அருப்பிரகா சொல்லானுடைய சுத்த செயல்பாடு சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இங்கே வருகின்ற விகடன் பாலாஜி ஐயா அவர்களையும் ஐயா முருகன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வழக்கறிஞர் முருகன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். புள்ளீஸ்வரன் ஐயா அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலாள் பணியறிவு பெற்ற தலைமை ஆசிரியர் அகதீஷ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் அருமை கருதி அத்தனை பேர்கள் ஒட்டுமொத்தமாக குறிப்பிடுகின்ற வகையிலே பெருமதிப்பிற்குரியவர்களாகிய செல்வரசு ஐயா அவர்களே, தங்கையா ஐயா அவர்களே, ஜெயராஜ் ஐயா அவர்களே, மேகலிங்கம் ஐயா அவர்களே, அன்பு ஐயா அவர்களே, முருகேசன் ஐயா அவர்களே, அகரம்பாய் தலவாய் ஐயா அவர்களே, பெருவள எழுத்தாளராகிய தலவாய் ஐயா அவர்களே, தற்சமயம் வரை இருந்திருக்கின்ற முனைவர் நல்லாசிரியர் ராமசாமி ஐயா அவர்களே, நல்லகன் ஐயா அவர்களே, கிருஷ்ணன் ஐயா அவர்களே, ஜெயக்குமார் ஐயா அவர்களே, சொல்லிட்டாங்க பாலாஜி ஐயா அவர்களே, கருங்குளம் முருகன் ஐயா அவர்களே, பொதுகை எழுத்தாளர் கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் லோகநாதன் ஐயா அவர்களே, மேனாள் பணி நிறைவு பெற்ற துணை ஆட்சியர் தியாகராஜன் ஐயா அவர்களே, கவிஞர் சுப்பையா ஐயா அவர்களே, மருத்துவக் குழுவினுடைய மரியாதைக்குரிய மாணிக்கவாச ஐயா அவர்களே, இங்கே வரை இருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி வித்யா அம்மையார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சி வந்திருக்கின்ற அனைவரையும் கடைசியிலே மணியார் அவர்கள் பெயர் தெரியவில்லை. உங்கள் பேர் என்னம்மா? மீனாட்சி அம்மா அவர்களே, யார் பேராக விடுபட்டிருந்த நெல்லை காவியன் ஐயா அவர்களே, முகமூடி போட்டதாக கண்டுபிடிச்சிருக்கோம் உங்கள் விடுதலை இருந்தாலும் முன்னால் வந்து உட்காரலாம். மற்றும் வரை வந்திருக்கின்ற அனைவரையும் குறிப்பிட்டு சொல்லிவிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் யார் பேரையும் விட்டிருந்தாலும் தற்சமயம் சிறப்பான முறையில் வருகிறது கொண்டிருக்கின்ற கவிஞர் முனைவர் கணேசுப்புனையா அவர்களே, இலக்கிய ஆர்வலர் ராமலிங்கம் பிள்ளையா அவர்களே, சைவ சேவை சிறந்த எங்கள் அண்ணன் அன்புவண்ணன் கண்ணன் அவர்களே, அக்கா செல்வியா அவர்களே, வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய திவான் ஐயா அவர்களே, இன்னும் அனைவரையும் ஆசிரியர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, நிகழ்ச்சியிலே எப்பொழுது நடந்தாலும் எவ்வளவு பணி இருந்தாலும் எங்களுக்கு சிறப்பான முறையிலே ஒளி அழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் இசக்கி அவர்களே, பணி நிறைவு பெற்ற நல் நூலகர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களே, செந்தில்ராஜ் ஐயா அவர்களே, தாயப்பன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கு நிகழ்வுகளெல்லாம் மேற்கொண்டும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய மணிஷ் அவர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று காலத்தின் அருமை கருதி அடுத்தபடியாக மேடையை தலைவர்களிடம் ஒப்படைக்கிறேன் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது தலைவர் ஏற்பாடு இவங்க அந்த முடியும் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். முதல் நிகழ்வாக இப்பொழுது நூல் வெளியீட்டு விழாவை தலைமை உரைக்கு பிறகு நூல் வெளியீட்டு விழா தலைமை உரை ஆற்றும்படி தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பேரன்புமிக்க தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். தமிழ் முழக்க பேரவையின் 182வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதம் அக்டோபர் மாதம் என்றாலே ஒரு புனிதமான மாதம்தான். ஏன்னா புனிதன் காந்தி பிறந்த மாதம் இந்த மாதம். அந்த சேரெல்லாம் எடுத்து போடுங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் காந்தி வெளியே தெரியும், அதனால நாம் அதில் போடலை. வெளியே தெரியாத மறைக்கப்பட்ட ஆட்களை தேடி பிடித்து
அவர்கள் செய்த பணியை இந்த தமிழ் முழக்கப் பேரவை கடந்த 13 ஆண்டுகளாக சொல்லி வருகிறது. 2ஆம் தேதி டிவி ராமசுப்பையர் என்பவர் பிறந்திருக்கிறார். இவர் தினமலர் நிறுவனர். 4ஆம் தேதி ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பிறந்திருக்கிறார், சுப்பிரமணிய சிவா. இங்கே இடம் இல்லை, அதனால் அவரை சொல்ல முடியல. 5ஆம் தேதி வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள், வள்ளலாரை பற்றி நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிகளை வள்ளலார் மன்றம் ஐயா தாயப்பனும் ஐயா ராமசுப்பிரமணியம் அவர்களும் ஆண்டாண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வள்ளலாருடைய பணி ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய தமிழ் தொண்டு, தமிழுக்கு ஆற்றியது. 6000 பாடல்களை எழுதிய வள்ளலார் தமிழுக்கு என்ன எழுதினார், தமிழுக்கு என்ன செய்தார் என்கிறதை பற்றி அருமையாக உரையாற்றுவதற்காக ஊழியர் ஸ்தானம் முதல்வர் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பட்டிமன்ற பேச்சாளர், சிறப்பாக பேசக்கூடிய அம்மையார் அவர்கள். இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் 10ஆம் தேதி இரவோ 11ஆம் தேதியோ பிறந்திருக்கிறார். ஒரு இடத்துல 10ன்னு போட்டிருக்கு, ஒரு இடத்துல 11ன்னு போட்டிருக்கு. அது என் சித்தப்பா திவானுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் தப்பாக பேசிட்டு அவர் மறிச்சுவார். இசை மேதை, நாடக தந்தை அல்லது தாய், இரண்டையும் சேர்த்து உலக புகழ் பெற்ற, இன்னைக்கும் பணம் நீயப்பா என்ற பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற KP சுந்தராம்பாளை பற்றி தமிழாசிரியர் ஜனனி அம்மா அவர்கள் பேச இருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த அழைப்புதல் அடித்ததுக்கு அப்புறம் என் தம்பி பாலாஜி அவர்கள், நமது ஐயா அவர்கள் முதல் புத்தகம் எழுதும் போதே பரிசு பெற்ற ஒரு நூலாசிரியர் தான் இங்கு உட்கார்ந்திருக்கும் வழக்கறிஞர் முருகேசனார். முதல் நூல் எழுதினார். சட்ட பார்வையில் ஆவணங்கள். இன்னொரு பார்வை, இது பதிவுத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய கையேடாக இருக்கிறது, மிகப்பெரிய கையேடு. இந்த நூலை ஐயா முருகேசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தம்பி பாலாஜி அவர்கள் 2 நாளைக்கு முந்தி இந்த நூலை வெளியிட வேண்டும், அதுவும் தமிழ் முழக்கப் பேரவை சார்பாக சைவ சபையில் வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். அழைப்புதலில் சேர்க்க முடியல. அப்புறம் என்னையா செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். சரி, இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று இங்கு நேரங்காலம் சரியாக ஒவ்வொருத்தருக்கும் 30 நிமிஷம் பேசுறது 27க்கு வரணும், 27லேருந்து 26க்கு வரணும், 8 மணிக்குள்ளே முடிக்கணுமே என்கிற ஒரு நிலைப்பாடில் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்கிற எண்ணம் நாங்கள் முடிவு செய்தோம். அந்த முடிவுபடி ஒரு வழக்கறிஞர் எழுதிய நூலை ஒரு வழக்கறிஞர் தான் வெளியிட வேண்டும். அதுக்கு எங்களுக்கு அருமையான வழக்கறிஞர், போன மாதம் எங்கள் திவான் நூலை வெளியிட்ட சுந்தரம் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நூலை வெளியிட இருக்கிறார்கள். நூலை பெறுவதற்கு 187 புத்தகங்களை எழுதிய, அரசுடைமை ஆக்கிய, அரசு போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு தான் அரசுடைமை ஆக்கி இப்போ முந்தா நாள் அவர்கிட்ட போய் இந்த நூலை பெற்றதுக்கு நீங்கள் வாங்க வச்சுருந்தியான்னு கூப்பிட போனேன். நான் மீனாட்சி அம்மன், மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் பற்றி நூல் போடுறதுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த நூலை எழுதுவதற்கு அவர் முன்ன 23 புத்தகம் இருக்குய்யா. அப்பேற்பட்ட ஆளு இந்த சட்டப்பேரவை இந்த நூலை நீங்கள் தான் பெற வேண்டும் என்று சொன்னபோது அவள்கிட்ட ஒரு சின்ன கோளாறு உண்டு. அவள்கிட்ட கைபேசி கிடையாது. தொலைபேசி மூலமாக பேசணும்னா இன்னைக்கு அது வேலையே செய்யலைன்னா அவள் வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். வருவாரோ வரமாட்டாரோ நானும் இங்கேருந்து இழுத்து அங்கே பார்க்க இவாள் அங்கே பார்க்க அவள் இங்கே பார்க்க கடைசியில் ரமணி ஐயா நீங்களாவது வெளியிட வாங்கன்னு அவளை கூப்பிட்டுட்டோம். சின்னியா வந்துட்டான்.
ஆக இந்த நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த நூலை பெறுவதற்கு எங்கள் சித்தப்பா திவான் அவர்களும் எங்கள் ரமணி ஐயாவும் சேர்ந்து சுந்தரம் அவர்கள் வெளியிட அன்போடு வேண்டுகிறேன். நீங்கள் அவள் எப்பவுமே இலவசமாக வாங்க மாட்டா எங்கள் சாமி. இல்லை ஐயா ஆல்ட ஒன்று சார் வாங்க உள்ள சொல்லுவாங்க. என்ற நூலை இப்பொழுது வெளியிட்டோம். அந்த நூலை அவரை பொறுத்தவரை 2022 முதலமைச்சர் கையால் விருது வாங்கியவர் நம்முடைய வழக்கறிஞர். ஆக அவருடைய இப்பொழுது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் 2023 என்று ஒரு நூலை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றோம். அந்த நூலை வெளியிட்ட வழக்கறிஞர் ஐயா சுந்தரம் ஐயா அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். வாழ்த்துறை பேச அழைக்கிறேன். அன்னை அவள் முத்தமிட்டாள். அன்னை அவள் முத்தமிட்டாள் அன்பு வேண்டி, தங்கை அவள் முத்தமிட்டாள் பாசம் வேண்டி, மனைவி அவள் முத்தமிட்டாள் காதல் வேண்டி, தமிழே நான் உன்னை முத்தமிடுகிறேன் என் நாவில் நீ தவழ வேண்டும். அன்பில் சிறந்த நண்பர்களே, இன்றைக்கு தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா அவர்கள் வழக்கம் போல தன்னுடைய இந்த மாதத்தின் சிறப்பாக பிறந்த இந்த மாதத்தின் சிறப்புக்கு காரணமானவர்களை கௌரவிப்பதுடன் ஒரு புத்தக வெளியீட்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அது எப்படி அவருக்கு அமைந்து விடுகிறது. அவருடைய முயற்சியே இல்லாமல் தானாக ஒரு வீட்டு வாசல் வந்து உட்கார்ந்து விடுகிறது. நான் நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கிறேன் என்போது ஆட்கள் வந்து விடுகிறார்கள். அது அவருடைய ராசி. அப்படி மிகச்சிறந்த ஒரு சட்ட புத்தகத்தை என் சக வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள் தயாரிக்க அந்த புத்தகம் இன்று வெளியிடப்படுகிறது. இன்றைக்கு 2 சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஒன்று டிவிஆரை பற்றிய செய்தி, இன்னொன்று இந்த புத்தக வெளியீட்டு விழா. மற்ற தலைவர்களை பற்றி, கே பி சுந்தராமலை பற்றி, வள்ளலாரை பற்றி இப்படியான பேச்சுக்கள் இருக்கிறது. நான் முதலில் இந்த புத்தகத்தை பற்றி 2 வார்த்தை பேச வேண்டும். ஒரு 39 அத்தியாயங்கள், ஒரு 350 பக்கம், ஒரு கடுமையான உழைப்பு. இப்படி உழைப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த சட்டம் 2023 தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த சட்டம் பற்றிய தெளிவான அறிவு இன்னும் எங்களில் பல பேருக்கு ஏற்படவில்லை. ஏனென்றால் நாங்கள் அதுவரையில் கடந்த 30 ஆண்டுகளாக இதே குற்றவியல் சட்டத்தை வெள்ளைக்காரர் நமக்கு கொடுத்ததை படித்ததை மனப்பாடமாக சட்டத்தை வைத்திருக்கிறோம். திடீரென்று மாறுகிறது. பெயரிலேயே எங்களுக்கு குழப்பம் வந்து விட்டது. கடந்த மாதம் நம்மிடத்திலே பேசிய சகோதரி சமஸ்கிருதத்தில் எம்ஏ படித்தவர், அவரை போன்றவர்களுக்கு வேண்டுமானால் உடனே தலைப்பை பார்த்தவுடன் புரிந்து விடலாம். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்றால் என்ன என்று தெரிந்திருக்கலாம். சாதாரண மனிதனாக எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிற ஒரு தலைப்பாக இருந்தது. நாங்கள் ரொம்ப சாதாரணமாக இந்திய குற்றவியல் சட்டம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பெயர் கொடுத்து ஏகப்பட்ட மாற்றங்களை செய்து என்ன தண்டனை காலத்தில் கைது இல்லாவிட்டாலும் அவன் ஆஜராகாவிட்டாலும் அந்த தண்டனையை உறுதி செய்யலாம், தடவியலை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், பிணை எப்பொழுது என்று ஏகப்பட்ட மாற்றங்களோடு இதை தாண்டி சிறு சிறு குற்றங்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும் என்பதையும் சட்டமாக்கப்பட்டு இந்த சம்ஹிதா சட்டம் வெளியிடப்பட்டது. அதை இந்த குறுகிய காலத்தில் மிகச்சிறந்த முறையில் என்னுடைய சகோதரர் முருகேசன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் என்றால் அவரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். மிக மிக போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் இது. எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் இருக்கிறது. முதல் புத்தகத்திலேயே அவர் தேசிய தமிழகத்திலிருந்து தமிழக சார்பாக தமிழக முதலமைச்சரிடமிருந்து சிறந்த படைப்புக்கான புத்தகத்திற்கான பரிசை பெற்றிருக்கிறார்.
இந்த ஆண்டும் அந்த வரிசையில் நின்று கொண்டிருப்பது போல் எனக்கு தெரிகிறது. அதற்கு மிகச்சிறந்த முறையிலாக தயாரிக்கப்பட்ட புத்தகமாகத்தான் இது தெரிகிறது. இதற்கு தமிழ்ச்சோடி பதிப்பகத்தாரும் மிகச்சிறந்த சேவையை செய்திருக்கிறார்கள். நேர்த்தியான அச்சு, சரியான புத்தகம், மனமாற அவரை வாழ்த்து பாராட்டுகிறேன். அன்பில் சிறந்த நண்பர்களை, டிவிஆரை பற்றி ஒரு விஷயம் இருக்கிறது இன்றைக்கு. ஆகவே நானும் ஒரு விஷயம் அதில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சென்னை நமக்கு கிடைத்தது என்றால் ராஜாஜியின் பங்கு பெரியது. திருப்பதி நமக்கு கிடைத்தது என்றால் மாப்போசியின் பங்கு மிகப்பெரியது. கன்னியாகுமரி நமக்கு கிடைத்தது என்றால் டிவிஆரின் பங்கு மிகப்பெரியது. ஹைதராபாத் நமக்கு கிடைத்தது என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு மிகப்பெரியது. இந்தியாவுக்கு ஹைதராபாத் கிடைப்பதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் மிக முக்கியமான காரணம் ஒரு உள்துறை அமைச்சராக இருந்த காலம் அது. பல பேருக்கு தெரியாத சில சரித்திர செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை கோயங்கா நடத்தி கொண்டிருக்கிறார். ஹைதராபாத் நிசாம் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஹைதராபாத் நிசாம் தன்னுடைய நிசாம் எல்கையை இந்தியாவுக்கு விட்டுத்தர தயாராக இல்லை. இந்திய அரசாங்கத்தால் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை காலி செய்ய முடியவில்லை. அப்படி ஒரு சூழலில் இரும்பு மனிதர் என்று பெயர் பெற்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் இதை செய்யாமல் இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வல்லபாய் பட்டேல் கோயங்காவை அழைக்கிறார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் ஆசிரியரை அழைத்து கோயங்காவிடத்தில் சொல்கிறார், மக்கள் என்னை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய திருநாட்டோடு ஹைதராபாத்தை நான் இணைக்கவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பத்திரிகையில் அதை பற்றி ஏன் செய்தி வரவில்லை என்று கேட்கிறார். கோயங்கா என்ன பதில், ஒரு நல்ல நண்பர் அவர், என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முடிக்கிறார். நாளைக்கு தலையங்கத்தில் த இன்எஃபிஷியன்ட் பட்டேல் அனேபிள் டு மெர்ஜ் ஹைதராபாத் இது இந்தியா என்று தலைப்பு வர வேண்டும் என்று சொல்கிறார். மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை தான் தலைப்பாக வருகிறது. அந்த தலைப்பு வந்தவுடன் இந்தியாவிலே அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லித்தான் செய்தார் என்று உலகத்திற்கு தெரியாது. ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னதைப் போலவே அந்த செய்தி தலையங்கமாக வருகிறது. தலைப்பு செய்தியாகவும் தலையங்கமாக வந்தவுடன் அன்றைக்கே சர்தார் வல்லபாய் பட்டேல் முடிவெடுக்கிறார். இந்திய இராணுவங்கள் தயார் செய்யப்படுகின்றன, ஹைதராபாத்தை சுற்றி நிற்பாட்டப்படுகிறார்கள். 2 நாட்களில் மொத்தமும் காலி. ஹைதராபாத் இந்தியாவோடு இணைந்து விடுகிறது. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இது இந்தியாவோடு இணைத்த சாதனை. அது எதற்காக சொல்கிறேன் என்றால், எப்படி கோயங்கா என்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின் முதலாளி ஹைதராபாத்தை இந்தியாவோடு இணைத்தாரோ, அப்படி தமிழ்நாடுகள் தினமலர் என்கிற பத்திரிகையின் ஆசிரியர் டிவி ராமசுப்பையர் கன்னியாகுமரியை திருநெல்வேலியோடு தமிழ்நாட்டோடு இணைத்தார். நீங்கள் இந்த பொருத்தத்தை தான் பார்க்க வேண்டும். அவர் மீது வழக்கு இருந்தது, அவர் மீது குற்றவியல் வழக்கு இருந்தது. என்ன காரணம் தெரியுமா? ஒரு தலையங்கம் எழுதினார். ஐக்கியமும் தமிழகமும் ஐக்கியமும் மலையாளமும் என்று ஒரு தலைப்பு எழுதினார். ஒரு தலைப்பை தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டார். அதிலே மலையாளிகள் இந்த பகுதியில் இருப்பதில்லை, நாங்கள் தமிழ் சொந்த பூமி என்றால் அப்படிதான் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி நம்மை விட்டு போய்விடுமோ, விளவங்கோடு கன்னியாகுமரி எல்லாம் நம்மை விட்டு போய்விடுமோ என்று மக்கள் அச்சப்படுகிறார்கள். எந்த நடவடிக்கையும் மன்னித்துக் கொள்ளுதல் அரசியல் இல்லை. தமிழக காங்கிரஸ் எடுக்கவில்லை. அவர்கள் கன்னியாகுமரி பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் சென்னையை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழலில் தான் கன்னியாகுமரியிலே பத்திரிகை எடுக்கிற ராமசுப்பையர் ஐக்கியமும் தமிழகமும் ஐக்கியம் மலையாளமும் என்று எழுதுகிறார். அதில் தமிழ் உணர்வுகள், தமிழர்களை சந்திக்கிறார், நேசமணியை சந்திக்கிறார், கவிமணியை சந்திக்கிறார். அத்தனை பேருடைய கற்றையும் தினமலரிலே வருகிறது. அவ்வளவும் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட வேண்டும் என்று எழுதுகிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம், அன்றைக்கு இருந்த சட்டத்தின்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. வழக்குக்காக அவர் கோர்ட்டுக்கும் செல்கிறார். அவர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேள்வி கேட்கிறார். ஐக்கியமும் தமிழகமும் ஐக்கியமும் மலையாளம் என்று எழுதி நீங்கள் தானே இந்த கட்டுரை எழுதியது? ஆம், நான் தான் எழுதினேன். இந்த கட்டுரை எழுதியின் மூலமாக போராட்டத்தை தூண்டிவிட முயற்சி பண்ணினீர்களா? கட்டுரை எழுதியனுடைய நோக்கம் மக்கள் போராட்ட குணத்தில் தான் இருக்கிறார்கள் என்று பதில் சொல்கிறார். அப்படி தமிழ்நாட்டுக்காக போராடி இந்த தமிழகத்திற்காக நமக்கு கன்னியாகுமரி இணைத்து கொடுத்த டிவிஆர். அந்த தினத்தில் நான் கோயங்காவும் பட்டேலும் செய்ததும், யாருடைய மந்திரி இல்லாமல் தன் மக்களுக்காக போராடிய டிவிஆரையும் நினைத்து நான் மிக பெருமைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் புத்தக வெளியீட்டு விழா வாய்ப்பாக கொடுத்த போது என் சகோதரின் புத்தகத்தை, அருமையான ஒரு நல்ல புத்தகத்தை வெளியிடுகிற வாய்ப்பும், அதே சமயத்தில் இந்த நினைவுகளும் பகிர்ந்து வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி கூறி 5 நிமிடத்திற்கு மேல் பேசினார், மணி அடித்து விடுவார். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக துணிச்சலாக ஆளுங்கட்சியை எதிர்த்து பத்திரிகையை செய்தியாக வெளியிட்டவர் கோயங்கா. அவ்வளவு துணிச்சலான பம்பாய் மிகப்பெரிய இடமான நைமன் பாயிலே அவருடைய பில்டிங், அவ்வளவு பெரிய பில்டிங் இருந்தது. ஒரு ஆளும் அரசை எதிர்த்து அன்றைய காலகட்டத்தில் அவர் எதிர்த்து செய்திகளை வெளியிட்டார். அவர் இழந்த தொழில்கள் ஏராளம். ஆனாலும் கடைசி வரை
இப்ராஹிம் ஆயனோர் அதை பற்றி அழகாக சொன்னார்கள். அடுத்தபடியாக இவான் அவர்களை நம்மோடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காலத்தின் அருமை கருதி எல்லாரும் சொல்லாமல் ஒரே ஒரு சொல்லி 2 நிமிஷத்தில் முடிச்சிடணும். 1919 ஜூன் ஜூலையில் தமிழ்ங்க ஒரு கவிதையை பாரதி எழுதினான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அந்த பாட்டு நீள பாட்டு. அது சொல்ல போகிறது. ஊமையராய் செவிலர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொற்கொழில் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும். அது தமிழ் முழக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டில் அதுக்கு அடுத்த அந்த பாட்டு நீள ஒரு நிறைய வரி அதில் வரும். பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றப்பட வேண்டும்னு பாரதி 1919 பாடி அந்த என்ன எனக்கு இந்த எங்களை மாதிரி ஆளுங்க இங்கிலீஷ்லாம் ரொம்ப கஷ்டம். ஈஸியாக படிக்கிறதுக்கு ரொம்ப படித்து பார்த்தேன். ரொம்ப சட்ட ஆட்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நூலியா எல்லாரும் அந்த சன்கிறான்னா சன்னுன்னா சன்மார்க்கம் சொல்லிங்களா அந்த சன்னுன்னா நன்மொழி. இந்த இது சட்ட அந்த சன்கிறான சமஸ்கிருதம் சன்கிற வார்த்தைக்கு சன்னுனா சன்மார்க்கம் சொல்லுங்களா. சன்மார்க்கமே சமஸ்கிருதம் தான். அது நன்னறின்னு அர்த்தம். அந்த இந்திய குற்றவியல் சட்டத்தை எளிய முறையில் எளிய தமிழ் தந்த அந்த வழக்கறிஞர் அவர்கள் ஐயா முருகேசனுக்கு என்னுடைய எளிய நல்வாழ்த்துக்களை தொடரட்டும் உங்கள் பணின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே எழுதி வச்சிருந்த பாத ஐயா சொன்னாங்க. நான் எழுதி அந்த 2 வரி மட்டும் 2020 சட்ட பார்வையில் ஆவணங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தின் முதல் பரிசு. 2025 இந்த நூலும் அந்த பரிசை பெற வாழ்த்துகிறேன். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எதிர்பாராத நிகழ்வில் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. ஒரு பாரம்பரியமிக்க 1886 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சைவ சபையில் தமிழ் சான்றோர்களுக்கு முன்னிலையில் இந்த புத்தகம் வெளியிட்டதில் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு மென்மேலும் கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு சங்கத்தில் என் புத்தகம் இது நான் எழுதியதில் 3வது புத்தகம். முதல் புத்தகம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடமிருந்து தமிழகத்தில் எழுதப்பட்ட சிறந்த புத்தகத்துக்கான ஒரு விருதும் தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து ஒரு விருதும் 2 விருதுகள் அந்த புத்தகம் கிடைத்தது. தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து கிடைத்தது. 2வது புத்தகம் நான் வெளியிட்டு இப்பொழுது 1 மாதம் தான் ஆகிறது. இது எல்லாம் சட்டத்துறையை வைத்து நான் வெளியிட்டேன். நீதிபதிகளை வைத்து வெளியிட்டேன். முதலாக மனசுக்கே இதமாக அந்த சைவம் அப்படிங்கிற இதை பார்க்கும் பொழுது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன கௌரவப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் நேர்த்தியாக வெளிவருவதற்கு, அதாவது சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா மடியில் படுத்துருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரசிக்கலாம். அந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை எனக்கு உருவாக்கி தந்த பாலாஜி தமிழ்ச்சுவடி பதிப்பகம் அவருக்கு நிறைய நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சாலும் சால்வை நிறைய வாங்கிட்டு வந்திருப்பேன். அவங்க அப்படிலாம் சொல்லலை. அதனால் லிமிட்டடான ஒரு இதாகி போச்சு. அடுத்த புத்தகம் அதாவது இந்த புத்தகம் குற்றவியல் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம். எதற்காக இந்த புத்தகத்தை தமிழில் எளிய தமிழில் நான் எழுதினேன் என்றால், இன்றைக்கி சிறைச்சாலைகளில் இருக்கிறவங்க நிறைய பேர் கல்வி அறிவற்றவர்கள், நீதிமன்ற நடைமுறைக்கு தெரியாதவர்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த சட்டம் போய் சேர வேண்டும், எளிய தமிழில் அனைவரும் புரியும் வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறேன். அடுத்தாக ஒரு புத்தகம் உரிமையில் நீதிமன்ற சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். இதற்கு இந்த முதல் புத்தகம், 2வது புத்தகம், 3வது புத்தகம் 3 புத்தகத்தையுமே எனக்கு நேர்த்தியாக வடிவமைத்தந்த தமிழ்ச்சுவடி பதிப்பகத்தின் திரு பாலாஜி அவர்களுக்கு
மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அவருக்கு. அதே போன்று இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க தமிழ் சான்றோர்கள் ஆண்டோர்களுக்கு மத்தியில் என் புத்தகம் மலர்ந்திருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் பெருமைப்படுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பையும் இந்த ஏற்பாட்டை தந்ததற்காக கரங்கூப்பி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.